Okay, voice audible. Things are fine. ஓகே, இப்போ இந்த இதில் பேசிக்காக என்ன பார்க்க போகிறோன்னா, கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்சதில் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்க்க போகிறோம். எது ரிகார்டிங்னா எல்சிஎம், ஹச்சிஎஃப். ஸோ மோரோவர் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸ்க்ரீனை எப்படி பெருசு பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கேன். ஓகே, ஃபைன். ஓகேவா? இப்போது இது நம்ம வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, நம்பர் 1 அது என்ன எடுத்துக்கேன். என்னென்ன பார்க்க போகிறோம்னா, எல்சிஎம்னா என்னன்னு பார்ப்போம். எல்சிஎம்னா என்ன கொஷின் கேட்டுக்கோங்க. வாட் இஸ் எல்சிஎம்? ஹச்சிசிஎஃப்னா என்ன? இது 2. அப்புறம் வந்துட்டு ட்வின் ப்ரைம்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கோ ப்ரைமுக்கு போவோம். அப்புறமா வந்துட்டு நம்ம கோ ப்ரைம்னா என்னன்னு பார்ப்போம். இதுக்கப்புறம் என்னதுன்னா எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் வந்துட்டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுனா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் இன்னும் சில டிப்ஸ் இதில் ரிகார்டிங் ஃபுல்லத்தையும் பார்ப்போம். மோர் ஓவர் இதுக்குள்ளே தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, இப்போது இந்த ஒரு கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ இதையும் நம்ம பார்க்க போகிறோமே. இப்போ கண்டென்ட் இருக்குது, ஓகேவா? முதல்ல நான் எல்சிஎம், ஹச்சிசிஎஃப் இதை முதல்ல ஒரு லைட்டான தெரிஞ்சதை ஒரு இன்ட்ரோ கொடுத்தா தான் ப்ரொசீட் பண்ண ஃபர்தர் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 5. இன்னொரு நம்பர் இருக்குது 10 இருக்குது, 2 இருக்குது. ஓகேவா? இதோட எல்சிஎம் என்னன்னு கேட்டாங்கன்னா, இதோட இருக்கிறதுலே பெரிய நம்பரை பிக் பண்ணணும். பெரிய நம்பரை பிக் பண்ணி இந்த பெரிய நம்பரோட மல்டிபிள் பார்ப்போம். இது எல்லாத்துக்கும் பேசிக்காக தெரியும். இப்போ மல்டிபிள் 10 பார்ப்பேன். 10 பார்த்தா இவனும் வரான், இவனும் வரான். ஸோ இதோட எல்சிஎம் வந்துட்டு 10. ஸோ 10ஆல் 5 டிவைட் ஆகிறான், 10ஆல் எதுவும் டிவைட் ஆகிறான், 10ஆல் எதுவும் ஐ நீட் அ நம்பர் தட் நம்பர் கேன் கம்ப்ளீட்லி டிவைட் தீஸ் நம்பர்ஸ்னால் அதுதான் எல்சிஎம். ஹச்சிசிஎஃப்னா இது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு நம்பரை டிவைட் பண்ணணும். இதுக்கு அந்த மாதிரி எந்த நம்பருமே இல்லை. ஸோ ஹச்சிசிஎஃப் வந்துட்டு 1 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எல்சிஎம் வந்துட்டு 10. இதுதான் பேசிக்காக. நம்ம டக்குன்னு உள்ள குடிச்சிடும். இப்போது ட்வின் ப்ரைம்னா என்னன்னு பார்க்கணும் முதல்ல. அப்புறம் கோ ப்ரைம்னா என்னன்னு பார்க்கணும். ட்வின் ப்ரைம். ட்வின் ப்ரைம்னா ஒரு சென்டரில் ஒரு செப்பரேட்டர் லைன் வரைஞ்சிக்கலாம். சூப்பராக வரைஞ்சிருக்கேன். கண்ட்ரோல் சி கொடுத்துருங்க. ஓகே, ஜஸ்ட் அ செப்பரேட்டர். ஓகே, மார்ஜின் போட்டாச்சு. திங்ஸ் அப்பார்ட். இப்போது ட்வின் ப்ரைம்னா என்ன முதல்ல கண்டிஷன் சொல்லிடுறேன். ட்வின் ப்ரைம்னா பேசிக்காக என்ன ஆகுதுன்னா, 2 நம்பர் இருக்கணும். கண்டிஷன் நம்பர் 1 2 நம்பர் இருக்கணும். இப்போ இந்த 2 நம்பருமே ப்ரைம் நம்பராக இருக்கும். கண்டிஷன் நம்பர் 2, இந்த 2 நம்பருக்குமே ஹச்சிசிஎஃப் 1ஆக தான் இருக்கும். இந்த இடத்துல விஷயம் தெரிஞ்சவன் என்ன சொல்லுவானா, டே இந்த கண்டிஷன் எதுக்குறா, இந்த கண்டிஷன் வந்து ரிடண்டன்ட் இல்லையா அப்படின்னு கேட்பான். ஏன் இதை நான் ரிடண்டன்ட்டுங்கிறேன்னா, பேசிக்காக ப்ரைம் நம்பர்னாலே ஆப்வியஸாக வந்துட்டு இதுக்கு ஹச்சிசிஎஃப் வந்துட்டு 1ஆக தான் இருக்கும். டேக் எனி ப்ரைம் நம்பர். எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் 5, 17. இதோட ஹச்சிசிஎஃப் என்ன? வாட் இஸ் த நம்பர், வாட் இஸ் த ஹையஸ்ட் நம்பர் தட் கேன் டிவைட் தீஸ் டூ நம்பர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா, சிங்கிள் டேக்கில் பண்ணணும்னா 1 தான், வேறு எதுவுமே இல்லை இங்கே. ரிடண்டன்ட் தான், பட் கண்டிஷனாக வைக்கிறதுக்காக சொல்கிறேன். ஹச்சிசிஎஃப் வந்துட்டு 1ஆக இருக்கணும். இது 2வது கண்டிஷன். இப்போ 3வது கண்டிஷன் என்னதுன்னா, அந்த 2 நம்பருக்குமே டிஃபரன்ஸ் வந்துட்டு 2ஆக இருக்கும். அவ்வளோதான். இப்போது கோ ப்ரைம்னா என்னன்னு பார்க்குறேன். கோ ப்ரைம்னா பேர் தான் இதில் வந்துட்டு ப்ரைம் இருப்பான். அந்த 2 நம்பருமே ப்ரைமாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நோ நெசசிட்டி. That these two numbers, that A and B, need to be prime. ஸ்கிப் பண்ணிடுங்க, ஓகேவா? நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு சொன்னேன். 2 நம்பர் ப்ரைமாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி கண்டிஷன். இவன் கண்டிஷனே கிடையாது. ஸோ த ஒன் அண்ட் ஒன்லி கிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹச்சிசிஎஃப் வந்துட்டு 1ஆக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதுக்கு மொத்தம் ட்வின் ப்ரைமுக்கு 3 கண்டிஷன், தலைவனுக்கு ஒரே கண்டிஷன் கோ ப்ரைம். இதை வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா ட்வின் ப்ரைமுமே கோ ப்ரைம். ஏன்னா
ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். அந்த நம்பர் வந்து ட்வின் பிரைம்னு சொல்லிட்டேன். இந்த நம்பர் தான் சொல்லியிருக்கேன். இது பிரைமா இருக்கு. இல்ல இந்த நம்பர் இல்ல. அதாவது ஒரு ட்வின் பிரைம் எடுத்துப்போம். எக்ஸாம்பிள் ட்வின் பிரைம் வந்துட்டு 3,5ன்னு எடுத்துக்கிறேன். இது ரெண்டுமே ட்வின் பிரைமா? இந்த நம்பர் ஏன் ட்வின் பிரைம்னு சொல்றேன்னா, ரெண்டுமே பிரைமு. HCF வந்துட்டு 1, டிஃபரன்ஸ் வந்துட்டு 2. ஓகேவா? இப்படி ஒரு நம்பரை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த நம்பர் வந்து எப்படி வந்துச்சுன்னா 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் அந்த நம்பர் வந்திருக்கான். காண்ட் இட் சாட்டிஸ்ஃபை ஒன் கண்டிஷன் HCF ஒன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால தான் எல்லா ட்வின்னுமே கோப்ரைம். பட் எல்லா கோப்ரைமுமே ட்வின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா கோப்ரைமுமே ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருப்பான். இட் நீட் டு பி 3 கண்டிஷன் நீட் டு பி சாட்டிஸ்ஃபை டு பி எ ட்வின். பட் ஒன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கோம். அதனால எல்லா கோப்ரையுமே ட்வின்னு சொல்ல முடியாது. பட் எல்லா ட்வின்னுமே கோப்ரைம். ஜஸ்ட் மக் பண்ணிக்கோங்க. மேபி கண்டிஷன்ல கேட்டால் யூ கேன் கிளிக் இட் ஆஃப். பட் நான் புரிதலோட சொல்லியிருக்கேன். அது என்ன நீங்க தான் பார்த்துக்கணும். அந்த ஃபோட்டோ வச்சு இது ஜிபிடி யூஸ் பண்ணி தான் இமேஜை வெளியில் எடுத்திருக்கேன். ஓகேவா? ட்வின் பிரைம் பாருங்க, நான் சொன்னது தான். ரெண்டு நம்பருமே பிரைமா இருக்கணும். டிஃபரன்ஸ் 2வா இருக்கணும். ட்வின் பிரைம்ஸ் வந்துட்டு அதான் எல்லா ட்வின் பிரைமுமே வந்துட்டு கோ பிரைமா தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்துட்டு கொடுத்துட்டீங்க. இது ரெண்டும் டிஃபரன்ஸ் ரெண்டுமே வந்துட்டு பிரைமு ஒரு HCF 1 அவ்வளோதான். இப்போ கோ பிரைம்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொல்லியிருக்கேன். HCF 1 இது மட்டும் தான் கண்டிஷன். இதெல்லாம் சும்மா இதை வச்சு ஏதாவது மேக் பண்ணி கொடுத்துருப்பேன். என்னன்னு படிச்சு பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கோப்ரைம் வந்துட்டு பேரு தான் கோப்ரைம். ஆர் எக்ஸ்ட்ரா இருக்கு, விட்டுருங்க. எல்எல்எம் மொக்கையா பண்ணிருக்கு. ஓகே, ஜிபிடி தான் யூஸ் பண்ணேன். ஓகேங்களா? இப்போ அந்த ரெண்டு நபருமே பிரைமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் பேரு தான் கோப்ரைம். பட் அந்த ரெண்டு நபருமே பிரைமா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரே ஒன் அண்ட் ஒன்லி கிங் இவன் மட்டும்தான். இவன் தான் வந்துட்டு அந்த கிங் மேக்கர் கண்டிஷன். இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் போதும். ரெண்டு நபருமே வந்துட்டு HCF வந்து ஒன்னா இருந்தா போதும். அது ரெண்டும் பிரைமா, தேர் இஸ் நோ நீட். ஓகேவா? இன்னொன்று கண்டிஷன் சொல்றாங்க. இதையும் பாருங்களேன். இதை வச்சு நீங்க வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு நம்பர் ஒரு கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் 8,9 எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட HCF வந்துட்டு 1. கண்டிப்பா அதுதானே. அதனால தான் கான்சிக்யூட்டிவ் நம்பர் எல்லாமே நம்ம கோப்ரைம்னு சொல்றோம். எல்லா திருப்பி சொல்றேன், எல்லா ட்வின்னுமே கோப்ரைம். எல்லா கோப்ரைமுமே ட்வின் கிடையாது. அவ்வளோதான். எல்லா ட்வின்னுமே கோப்ரைம். பட் எல்லா கோப்ரைமுமே ட்வின்னு கிடையாது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அவ்வளோதான். அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். எல்சிஎம்னா என்னன்னு பார்த்துட்டோம். HCFனா என்னன்னு பார்த்துட்டோம். ட்வின் பிரைம்னா என்னன்னு பார்த்தாச்சு. கோப்ரைம்னா என்னன்னு பார்த்தாச்சு. டக்குன்னு மூவ் பண்ணி இந்த சம்குள்ளே நான் என்டர் ஆகிறேன். ஓகே, ஒரு பேஜ் வேணும். plus 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 plus. I think these are more than enough. இன்னொரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அந்த ஃபார்முலா எல்லாத்துக்குமே தெரியும். எல்சிஎம் இன்ட்டு HCF வந்துட்டு போட்டிங்கன்னா அது வந்துட்டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸுக்கு சமம். ஓகேங்களா? இது ஒரு ஃபார்முலா. இது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போது நான் இதையும் தாண்டி முக்கியமானது சிலது நான் சொல்ல போகிறேன். இதுதான் கொஞ்சம் முக்கியமானது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை எடுத்துக்கிறேன். ஏதோ ரேண்டமாக ஒரு ரெண்டு நம்பர் எடுப்போம். அதை வச்சு சொன்னால் இட் வுட் பி ஈஸியர் டு கிராஸ்ப். ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேனே. ரெண்டு நம்பர் வந்துட்டு 100ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 150ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது வந்துட்டு ஏ கமா பி. இதெல்லாம் தேவையில்லை, விட்டுருங்க. இந்த கீழே உள்ளது இது வந்து ஏ கமா பியா. இதோட HCF என்னன்னு பார்க்கணும். சார் இதோட ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? பெரிய நம்பரோட மல்டிபிளால் மூவ் பண்ணுவோம். 150ஆல் டிவைட் ஆக மாட்டான். ஸோ அப்போ எல்சிஎம் வந்து 300 போட்டு பார்த்தா 300 வருது. எல்சிஎம் வந்துட்டு 300. ஸோ நான் பெரிய நம்பரோட மல்டிபிளை யூஸ் பண்ணி எல்சிஎம் கண்டுபிடிச்சேன். இந்த ட்ரிக் எனக்கு முன்னாடியே தெரியும். எல்சிஎம்மோட மல்டிபிள் வந்துட்டு என்னதான் எப்படி இருக்கும், சாரி தப்பாக சொல்கிறேன். எல்சிஎம் என்னவா இருக்கும்னா என் நம்பர்ஸில் இருக்கிறதுலே பெரிய நம்பரை எடுத்துக்கிட்டு அந்த பெரிய நம்பரோட மல்டிபிள் தான் இதுவாக இருக்கும்னு தெரியும், எல்சிஎம்மாக இருக்கும்னு தெரியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா புதுசாக இதோட மல்டிபிள் தான்
எல்சிஎம்னு எனக்கு முன்னாடியே தெரியும். புதுசா இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த நம்பரோட மல்டிபிளும் எல்சிஎம் தான் சொல்றேன். என்னால கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நம்பர் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சுப்பேன். பட் லாஜிக் வைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பரோட மல்டிபிளும் எல்சிஎம் தான். இந்த நம்பரோட மல்டிபிளும் எல்சிஎம் தான். இப்போ ஹச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். நீ ஹச்சிஎஃப் உன் ஃபார்முலா யூஸ் பண்ணியே கண்டுபிடி. உன் ஃபார்முலா என்னது? உன் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடி. நான் 150 வேலை என் ஃபார்முலாவே எடுத்துட்டு வரேன். என் ஃபார்முலா படியே போடுறேன். இந்த பக்கத்தில் 100 இருக்கும், அந்த பக்கத்தில் 150 இருக்கும். இதை நான் எப்படி எழுதுனா 10 × 10 ஒரு 5 ஸ்கொயர் ஒரு 2 ஸ்கொயரா. இது வந்து 150. இது 3 × 5 ஒரு 5 × 2 5 ஸ்கொயர் இருக்கு. சரி, ரெண்டுத்துக்கும் என்ன காமனாக இருக்குன்னா ஒரு 5 ஸ்கொயர் இருக்கும், ஒரு 2 இருக்கும். அவ்வளோதெல்லாம் காமன். 25 × 2 50 முடிஞ்சா. ஸோ ஹச்சிஎஃப் வந்துட்டு 50. எல்சிஎம்மும் சொன்னேன், ஹச்சிஎஃப்னு சொல்லிட்டேன். இப்போ நான் எடுத்துட்டு வரேன். இப்போ இதில் பாருங்களேன், ஹச்சிஎஃபோட மல்டிபிளாக இந்த நம்பர் இருக்கும். 2 நம்பரும் இருக்கு. ஆனால் இதுதான் நான் சொல்ல வந்தது. ஹச்சிஎஃபோட மல்டிபிளாக அந்த 2 நம்பர் இருக்கு. இப்போ நான் புது பேஜ் போய் திருப்பி எழுதிக்கலாமா? பார்க்க கொஞ்சம் புரியும். 100 150. இந்த பக்கத்து எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சது 300. இங்கே ஹச்சிஎஃப் 50. ஸோ இது ஹச்சிஎஃப், இது ஏ பி, இது எல்சிஎம். இந்த 2 நம்பரோட மல்டிபிளா எல்சிஎம் இருக்கும். 2 நம்பரோட மல்டிபிளா எல்சிஎம் இருக்கும். இந்த நம்பரோட மல்டிபிளா ஹச்சிஎஃபோட மல்டிபிளா தான் 2 நம்பரும் இருக்கும். ஸோ 50x, 50y பண்ணிக்கலாமா? ஏன்னா அப்போ இது எக்ஸோட மதிப்பு என்னதுன்னா 2. இங்கே எக்ஸோட மதிப்பு என்னன்னா 3. இதுதான் வந்துட்டு 100, 150 நம்மளுக்கு தரும். ஸோ ஹச்சிஎஃபோட மல்டிபிளா யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா இவங்க 2 பேரும் இருப்பாங்க நம்பர்ஸ். இதுதான் நான் இப்போ நான் சொல்ல வந்தேன். எனக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சிச்சுன்னா அந்த லார்ஜஸ்ட் நம்பரோட மல்டிபிளாக தான் எல்சிஎம் இருக்கும்னு நினச்சேன். அப்படி தான் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். பட் ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா அந்த 2 நம்பரோட மல்டிபிளாக எல்சிஎம் இருக்கும். ஹச்சிஎஃபோட மல்டிபிளாக அந்த நம்பர்கள் இருப்பாங்க. ஏபி. அவ்வளோதான். இப்போ இந்த சம்முக்குள்ளே போகலாம். இவங்க கொடுத்துட்டாங்க. கொஷினில் என்ன ஆகுதுன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் வந்துட்டு 1500ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ரெக்கார்ட் ஆகுதுல்ல ஜி? ஆகுது. ஓகே, நோ இஷ்யூஸ். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்னு சொல்லிட்டீங்க. ஏ இன்ட்டு பி, இதோட மதிப்பு என்னது? 1500ன்னு சொல்லிட்டீங்க. அடுத்து என்ன சொல்கிறீங்க? இதோட ஹச்சிஎஃப் வந்துட்டு 10ங்கிறீங்க. இதை நான் பார்த்தோன்னே ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருப்பேன்னா, ஸோ ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப்னு தெரியும். ஸோ 1500 ஈக்குவல் டு எல்சிஎம் வந்துட்டு எல், ஹச்சிஎஃப் வந்துட்டு 10. ஸோ எல்சிஎம் வந்துட்டு 150. அவ்வளோ. என்ன பண்ணுறதுனே தெரில. இப்படி நின்றுடுவேன். இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண தெரியாது. இப்போது நான் புரிஞ்சு கொஞ்சம் விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதனால் எனக்கு ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது என்னன்னு நான் சொல்கிறேன். Just a minute. ஓகேவா? இப்போ உள்ள போகலாம். இது எத்தனை பேர்ஸ் வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகும்னு கொஷினில் கேட்குறாங்க. இப்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒன்று சொல்லியிருந்திருப்பேன். என்னதுன்னா இந்த ஹச்சிஎஃபோட மல்டிபிளாக தான் இந்த ஏபி இருக்குன்னு சொன்னேன். ஸோ கரெக்டாக அப்போது ஒரு நம்பர் என்னவா இருக்கும்னா 10xஆக இருக்கும். இன்னொரு நம்பர் என்னவா இருக்கும்னா 10yஆக இருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல இங்கே கீழே ஹச்சிஎஃபோட மல்டிபிளாக தான் அந்த 2 நம்பர் இருக்கும்னு. அது ஏன்னு நீங்கள் அந்த இடத்துல பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இது ஏவா இருக்கும், இது பியா இருக்கும். உங்களுக்கு இன்னொரு கொஷின் வரலாம், ஏன் ஹச்சிஎஃபோட மல்டிபிளாக தான் அந்த 2 நம்பர் இருக்குங்கிறீங்க, ஏன் ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கக்கூடாதா? இருக்கலாம். அப்படி ஈக்குவலாக இருந்தால் எனக்கு என்ன வந்திருக்கும்? 10x, இந்த பக்கத்து 10xன்னு இருந்திருக்கும். எனக்கு தெரியும்
10x இன்ட்டு 10xனா 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா இது வரணும். இது ஒரு ஸ்கொயர் நம்பரா? இல்ல. நீங்க இப்படியும் லாஜிக் பார்த்துக்கலாம். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா 1500ன்னு வருதுங்கிறீங்க. கரெக்டா? ம். இப்போ அது ரெண்டுமே ஒரு நம்பரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன? அந்த நம்பர் ஸ்கொயரா இருந்தா தான் அந்த வேல்யூ வந்துட்டு அந்த வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஒரு நம்பர் வரும். அது வந்து ஸ்கொயரோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயரே கிடையாது. அப்ப 2 நம்பரும் வேறன்னு நான் இப்படியே நான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால ஆப்வியஸா ரெண்டுமே வேற நம்பர் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ 10x இன்ட்டு 10y. ஸோ ஒரு நம்பர் என்னவா இருக்கலாம்னா 10xஆ இருக்கலாம். இன்னொரு நம்பர் வந்து 10yஆ இருக்கலாம். இது எப்படி போட்டோம்னா HCF ஓட மல்டிபிளா தான் அந்த நம்பர் இருக்கும்னு போட்டுக்கிட்டேன். ஏன் ரெண்டுத்துக்கும் வேற வேரியபிள் கொடுத்தனா அது ரெண்டுமே ஒரு நம்பர் கிடையாது. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீங்க என்ன கேட்டீங்க? ஏன் இப்படி போட்டேன்னா HCF ஓட மல்டிபிள்ஸ் தான் A அண்ட் B. இந்த கண்டிஷனுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். அதனால தான் 10x இன்ட்டு 10y போட்டேன். Why they have different ரேஷியோன்னு கேட்குறீங்க. ஏன்னா அதுக்கும் பதில் சொல்லிட்டேன். ஏன் டிஃப்ரெண்ட் ரேஷியோனா அதுக்கான காரணங்களும் நான் சொல்லிட்டேன். ஏன் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் ரேஷியோ இருக்குன்னா அது ரெண்டு நம்பரும் சேம் நம்பர் கிடையாது. சேம் நம்பராக இருந்தால் 10x இன்ட்டு 10xன்னு இருக்கும். 100x ஸ்கொயர்னு இருக்கும். நீங்கள் அப்படி கூட வச்சுக்கோங்க. 10x இன்ட்டு 10xன்னு இருக்குமா? ரெண்டு நம்பர் இருந்துச்சுன்னா அவன் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் சொல்லிட்டான். 10x இன்ட்டு 10x இன்ட்டு 10xன்னு இருக்குமா? இதோட மதிப்பு 1500ங்கிறீங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு 15 அப்படின்னு ஒரு நம்பரே இல்லை. எக்ஸ் இருக்கும், பட் அதை வந்துட்டு பாயிண்ட்ல தான் நம்மளுக்கு வந்து நிற்பான். ஸோ அதனால அது கிடையாது. கரெக்டாக எக்ஸ் ஸ்கொயரோடது வந்துட்டு 15. அப்போ எக்ஸோட மதிப்பு √15ன்னு வந்து நிற்கும். ஸோ எப்படின்னு ஒன்றுமே இல்லை எக்ஸுக்குங்கிறதுக்காக. எனக்கு தேவை இது ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு ப்ளே பண்ணுறதெல்லாம் ஹோல் நம்பர்ஸ்லேருந்து தான் ப்ளே பண்ணுறோம். அதை நாம வச்சுக்கோங்க. இப்போது அடுத்த பேஜ் மூவ் பண்ணிக்கிட்டு அடுத்து கீழே போய்க்கிறேன். கீழே போயிட்டு பேஜில் போயிட்டு கொஷினை மட்டும் இம்போர்ட் பண்ணி I'll drag this and keep you. ஓகேவா? இப்போ வந்துருச்சு. இதெல்லாம் இப்போ என்ன சொன்னான்னு புரிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இருக்கு. அதுதான் என்னதுன்னா ஏபியோட மதிப்பு 1500, ஹச்சிஎஃப் வந்துட்டு 10ன்ட்டீங்க. இந்த மாதிரி எத்தனை பாசிபிள் பேர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் ப்ரொசீட் பண்ணி உள்ளே போகிறேன். ஸோ அந்த ரெண்டு நம்பரை நான் தெரிஞ்சு போச்சு. ஒரு நம்பர் வந்துட்டு 10x, இன்னொரு நம்பர் வந்துட்டு 10y. இதோட மதிப்பு தான் 1500. அப்போ XYயோட மதிப்பு என்ன? 15. இப்போ நான் எத்தனை பாசிபிள் பேர் இருக்குன்னு கண்டுபிடிச்சா ஆன்சர் கிடைச்சிருமா? ஹவு மெனி சச் பாசிபிள் பேர்ஸ் ஆர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா எந்தெந்த பாசிபிள் டூ நம்பர்ஸுக்கு வந்துட்டு எந்தெந்த பாசிபிள் டூ நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் 1500 HCF 10 வரும்னு கேட்டிங்க. நான் அதை ஷார்ட் பண்ணி இப்படி எழுதியிருக்கேன். எந்தெந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அதோட ப்ராடக்ட் வந்துட்டு இதுவாகும், HCF வந்துட்டு இதுவாக இருக்கும்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் படி HCFோட மல்டிப்ளாக தான் ரெண்டு நம்பரும் இருக்கும். ஸோ இது 10x 10y. அது வந்துட்டு ரெண்டுமே சேம் கிடையாது, டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி இப்படி நான் எடுத்துகிட்டு வந்துட்டு XY வந்துட்டு 15ன்னு எடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு ப்ரொசீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னென்ன நம்பர்ஸ்ன்னு நான் பார்க்கணும். நீங்கள் தான் போட்டால் தெரியும். என்னென்ன நம்பர்ஸு? 1ஐயும் இந்த இடத்துல 1 2 3 4ன்னு இந்த பக்கத்து போங்க. 1ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 15 வரும். 2 வச்சு போக முடியுமானா போக முடியாது. 3 வச்சு போக முடியுமானா சொல்லுங்கள். 3 × 5 போகலாம். 4 வச்சு போக முடியுமானா போக முடியாது. 5 வச்சு போக முடியுமானா போக முடியும். 5,3 ஆல்ரெடி 5,3 இருக்குது. ஸோ அதனால் திருப்பி போட மாட்டேன். 5,3 பட் இது வந்து ரிப்பீட்டேஷனுங்கிறதுனால இது கிடையாது. 6, வச்சு போக முடியாது. 7, வச்சும் போக முடியாது. 7க்கு மேலே போயிடு. 8 போனாலும் 8ஐ ஒரு வாட்டி மல்டிப்ளை பண்ணாலே ஒன்று வந்து 2 வாட்டி போட்டாலே அது 16க்கு போயிடும். ஸோ இதோட பாசிபிள் ஆன்சர்ஸ் வந்துட்டு 2 பேர்ஸ் தான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த சம்மில் வந்துட்டு நான் சில விஷயங்களை யூஸ் பண்ணல. நான் வேற ஒரு சம் சொல்கிறேன். அந்த சம்மில் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சம் சொல்கிறேன். 2 நம்பரு, அந்த 2 நம்பரோட ப்ராடக்ட் என்னதுன்னு சொல்லிட்டேன். ஏபியோட மதிப்பு வந்துட்டு 15,000 நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ இதோட HCF வந்துட்டு 10ன்னு நான் சொல்லிட்டேன்.
இப்போ நீ ஒருத்தவங்க எடுத்தோன்னே என்ன பண்ணுவேன், இதை வச்சு எத்தனை பாசிபிள் ஏ கமா பி இருக்குன்னு கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் எழுதிடுவேன். 10x இன்ட்டு 10y மதிப்பு 15,000 அப்படின்னா XY மதிப்பு 150. இப்போ நான் ஒன்று ஒன்றா போடுவேன் என்னென்ன பாசிபிள் பேர்ஸ் இருக்குன்னு. 1 வச்சு போனால் 1,150 இது ஃபஸ்ட்டு. 2 வச்சு போனால் 2,700 2,75. 3 வச்சு போனால் அடித்தா 50. 4 வச்சு போனால் 4 வராது இது, ஏன்னா இதை வந்து நான் பாதியாக்கி பாயிண்டில் வரும். 5 வச்சு போனால் 30. கரெக்டா? ஓ, அடுத்தது 6 வச்சு போனால் 25. சரியா? அடுத்து 7 வச்சு போக முடியாது. 8, 9, 10 வச்சு போனால் 15. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், நிறையா வருது. இதில் முக்கியமாக என்ன சொல்ல வந்துட்டோம்னா, இந்த மாதிரி பேர் எடுக்கும் போது இந்த பேர் வந்துட்டு கோப்ரைமாக இருக்கணும். கோப்ரைம் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, எதுக்கு நான் கோப்ரைம் டீச் பண்ணேன்னா இதுக்கு தான். இந்த பேர்ஸ் எல்லாம் கோப்ரைமாக இருக்கணும். கண்டிஷன் என்ன, HCF இந்த பேருக்கு 1 இருக்கணும். அப்படிப்பட்ட பேரை மட்டும் தான் எடுத்துகிட்டு வரணும். இந்த பேர் என்ன, HCF இந்த பேருக்கு 1, இந்த பேர் கிளிக் ஆகிட்டான். இந்த பேருக்கு HCF என்ன 1, இந்த பேருக்கு HCF என்ன 1. பட் இந்த பேருக்கு HCF வந்துட்டு 5 இருக்கான். 5ஆல் ரெண்டுமே அடி வாங்குது. மோர் தென் ஒரு ஃபேக்டர் இருக்கான். சரியா? 5ஆல் வந்துட்டு இது வந்துட்டு காமன் ஃபேக்டர் வந்துட்டு 1 இருக்குது 5 இருக்குது. ஸோ அதனால் இது கிடையாது. இவன் வரலாம், இவனுக்கு வந்துட்டு ஃபேக்டர் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஸோ இது கிடையாது. ஏன் வந்துட்டு நான் இந்த கோப்ரைமோடதெல்லாம் நான் தள்ளி விட்றேன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஏன் வாய்ப்பே இருக்காதுன்னு நான் சொல்கிறேன்னா, அதுக்கான காரணம் என்ன அதுன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த 2 நம்பர் சொன்னேன்னா, இப்போது எக்ஸ் கமா ஒய்யோட மதிப்பு 5, 13, 10. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 10 இன்ட்டு 5 ஒரு நம்பர், இது இன்ட்டு 10 இன்ட்டு 30 இதோட மதிப்பு 15,000 தான் அப்படின்னு அது சொல்லுது. நான் எடுத்த நம்பர் வந்துட்டு 5, 30 வாய்ப்பு இருக்குன்ட்டேன். ஸோ 50 இன்ட்டு 300, 3000 இன்ட்டு 5 வந்து 5,000 வரும். கரெக்டு தான். பட் என் நம்பர் என்னது இப்போ நான் கண்டுபிடிச்சது, என்னோட 2 நம்பர்ஸ் இப்போ நான் கண்டுபிடிச்ச நம்பர் என்னதுன்னா, ஒரு நம்பர் 50, இன்னொரு நம்பர் 300. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 15,000 வருது. பட் என் கொஷின் என்னதுன்னா, மல்டிப்ளை பண்ணால் 15,000 வரணும். HCF வந்துட்டு 10 தான் இருக்கணும்னு சொன்னேன். இதோட HCF என்ன 10? HCF இதுக்கு என்னது, 50ஆல் அடித்தாலே அடி வாங்குறான் ரெண்டுமே. HCF வந்துட்டு 50. அதனால தான் HCF வந்துட்டு இதுக்கு 50 ஆயிடுறான். ஓகேவா? அதனால தான் நான் இதெல்லாம் கேன்சல் பண்ண சொன்னேன். இது வராது, இதுவும் வராது. ஸோ நான் இந்த மாதிரி பாசிபிள் பேர்ஸ் எல்லாம் எழுதுவேன். இந்த பாசிபிள் பேர்ஸோட HCF வந்துட்டு 1 இருக்கிற மாதிரி தான் எழுதுவேன். இப்போ இது வராது. அடுத்தது வந்துட்டு நான் 11க்கு போகணும். 11ஆலையும் வராது, 12ஆலையும் வராது, 13, 14, 15 இன்ட்டு 10ன்னு வரும், 15க்கும் வராது. ஸோ இந்த மாதிரி நீ ஒரு பாசிபிள் பேர்ஸாக நீ பார்க்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி பார்த்து தான் நீ சம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஏன் வராதுங்கிறதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிட்டேன். இவ்வளோதான். இந்த மாதிரி தான் சம்ம ப்ரொசீட் பண்ணணும். இந்த மாதிரி சம் கேட்டிருந்தான். அவ்வளோதான். இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஒன்றா போட்டு பார்த்தா தான் ஆன்சர் என்னன்னு தெரியும். நான் முக்கியமாக சொல்ல நினச்சது, ஏன் வந்துட்டு அங்கே வந்துட்டு அப்படி எழுதுகிறோம் 10x, 10y. ஏன்னா HCFோட மல்டிப்புளாக திருப்பி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இது மொத்த இதோட சின்ன கன்க்ளூஷனாக ஒன்று வைக்கிறேன். HCFோட மல்டிப்புளாக தான் யார் இருப்பான்னா A, B இருப்பான். சரியா? A, Bயோட மல்டிப்புளாக யார் இருப்பான்னா LCM இருக்கும். கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்துட்டு மல்டிபிள் லார்ஜஸ்ட் நம்பரை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பேன். வேற என்ன நான் சொல்கிறது, இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இதில் வந்துட்டு ஒரு கூட்டத்தில் 4 நம்பர் இருக்கும். A, B, C, Dன்னு. கரெக்டாக? இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. இதுதான் சின்ன நம்பர், டி தான் வந்துட்டு பெரிய நம்பர். இதுதான் ஸ்மாலஸ்ட்டுன்னு வச்சுக்கிறேன்.
நம்பர்னு வச்சுக்கிட்டா இது லார்ஜஸ்ட் நம்பர்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கிறேன். ஒரு அசெண்டிங் ஆர்டரில் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்சிஎம் வந்துட்டு என்னவா இருக்கும்னா இந்த லார்ஜஸ்ட் நம்பரோட லார்ஜராக இருக்கும், இல்லாட்டி இந்த லார்ஜராக இருக்கும், இல்லாட்டி இந்த லார்ஜஸ்ட் நம்பருக்கு ஈக்குவல் டுவாக இருக்கும். இப்போ HCF என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்குல்ல, இந்த ஸ்மாலஸ்ட் நம்பரோட ஒன்று ஸ்மாலராக இருக்கும், இல்லாட்டி இந்த ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். இது ஒரு ரூல். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோதான். பாய்.